அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டு நிறைவு விழா இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் 6/6/2026 அன்று நடைபெற்றது. இவ்விழாவில் முதன்மை விருந்தினராக புதுச்சேரியின் மேதகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் திரு சி உதயசங்கர் அவர்கள், பொறியியல் பிரிவு தலைவர் திரு ரவி மாரியப்பன் அவர்கள், நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள், நிகழ்ச்சி நிர்வாக அதிகாரி திருமதி ஏ.பி. எலிசபெத் அவர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். பொறியியல் பிரிவு தலைவர் திரு ரவி மாரியப்பன் அவர்கள் இவ்விழாவில் வரவேற்புரையாற்றினார். இனிய மாலை வேளையில் அகில இந்திய வானொலியின் 90 ஆண்டுகளின் மக்களுக்கான மகத்தான சேவையின் கொண்டாட்ட நிகழ்ச்சியை நடத்துகின்ற இந்நேரத்தில் அகில இந்திய வானொலியின் சேவைகளை பெருமைப்படுத்தும் வகையில் இங்கு வருகை புரிந்திருக்கும் நிர்வாகத்தின் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்ற தலைமை பண்புகளை தன்னகத்தே கொண்டுள்ள தனக்கே உரிய தனிப்பண்புகளை கொண்டு புதுச்சேரி மாநிலத்தை மிக நேர்த்தியாக வழிநடத்தி கொண்டிருக்கும் புதுச்சேரி மேதகு துணை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் அவர்களை அகில இந்திய வானொலியின் சார்பில் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் டாக்டர் சி உதயசங்கர் அவர்களை அகில இந்திய வானொலி புதுச்சேரியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். பாமரன் முதல் படித்தவர் வரை அனைவருக்குமானது அகில இந்திய வானொலி. அகில இந்திய வானொலியின் வடிவம் எளிமை, கேட்போருக்கு இனிமை, நம்பகத்தன்மை, தெளிவு போன்றவற்றை உள்ளடக்கிய அடிப்படை கொள்கைகளையே அகில இந்திய வானொலியின் சிறப்பம்சம். அகில இந்திய வானொலியின் மதிப்புமிக்க நேயர்களையும் போட்டிகளில் பங்கு பெற்று பரிசுகளை வென்றெடுத்த கல்லூரி மாணவ மாணவிகளையும் கல்லூரிகளின் முதல்வர்கள், பேராசிரியர்கள் அனைவரையும் அகில இந்திய வானொலியின் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்நிகழ்ச்சியை சிறப்பாக வடிவமைத்து நடத்தி கொண்டிருக்கும் திருமதி எலிசபெத் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ஆகாஷவாணி புதுச்சேரி, திரு முருகன் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ஆகாஷவாணி புதுச்சேரி, நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு செந்தில்குமார், திருமதி ஜெயந்தி உதவி பொறியாளர் மற்றும் சக அலுவலர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் திரு சி உதயசங்கர் அவர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். இந்தியாவின் ஒவ்வொரு வீட்டிலும் காலை எழுப்பிய குரல், மாலை நேரத்தை இசையால் நிரப்பிய தோழன், நாடு முழுவதையும் இணைத்த பாலம், அதுதான் அகில இந்திய வானொலி. 90 ஆண்டுகள் என்பது ஒரு நிறுவனத்தின் வயது மட்டுமல்ல, பல தலைமுறைகளின் நினைவுகளையும் உணர்வுகளையும் சுமந்து நிற்கும் வரலாறு. 1980கள் 90களில் வளர்ந்த எங்களை போன்றவர்களுக்கு ஆல் இண்டியா ரேடியோ என்பது வெறும் வானொலி நிலையம் அல்ல. காலை செய்திகள், விவித் பாரதி நாடகங்கள், விளையாட்டு வர்ணனைகள், பல்வேறு அறிவியல் மற்றும் பொது அறிவு நிகழ்ச்சிகள், இவை அனைத்தும் எங்கள் அன்றாட வாழ்க்கையின் ஓர் அங்கமாக இருந்தன. தொலைக்காட்சி மற்றும் இணையம் பரவலாக இல்லாத காலத்தில் தகவலுக்கும் பொழுதுபோக்கிற்கும் நம்பகமான நண்பனாக ஆல் இண்டியா ரேடியோ விளங்கியது. காலம் மாறினாலும் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் ஆல் இண்டியா ரேடியோ தன்னை புதுப்பித்து கொண்டு பயணித்து வருகிறது. குறிப்பாக எஃப்எம் ரெயின்போ மூலம் இளைஞர்களின் மனதிலும் தனக்கான இடத்தை தொடர்ந்து தக்க வைத்து கொள்ளுது. மரபையும் புதுமையையும் இணைத்து மக்களோடு பயணிப்பது அதன் மிகப்பெரிய பலம். இந்த 90ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு 25 கல்லூரிகளில் வினாடி வினா, கட்டுரை மற்றும் திடீர் பேச்சு போட்டிகளை நடத்தி பின்னர் இடைக்கல்லூரி இறுதிப் போட்டியையும் சிறப்பாக நடத்திய ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி குழுவிற்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள். அகில இந்திய வானொலியின் இந்த 90 ஆண்டுகால பயணம்
மேலும் எப்போதும் மக்கள் குரலாகவும் நம்பிக்கையின் ஒலியாகவும் தேசத்தின் இதய துடிப்பாகவும் தொடர வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி நிர்வாக அதிகாரி திருமதி R.P. எலிசபெத் அவர்கள் இவ்விழாவில் நோக்க உரையாற்றினார். வானொலி தி யங்கஸ்ட் கிராண்ட் ஓல்ட் லேடி என்று நான் சொல்லும் பொழுது அந்த சொற்றொடரில் ஒரு பிழை இருப்பது போல் தோன்றும். ஆனால் உண்மையிலேயே எப்பொழுதும் துடிப்புடனும் உயிர்ப்புடனும் செயலாற்றி கொண்டே இருப்பதால் அதில் நிச்சயம் பொருட்பிழை இருக்க வாய்ப்பில்லை என்றே எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் தி யங்கஸ்ட் கிராண்ட் ஓல்ட் லேடி வானொலி இது இளைஞர்கள் மத்தியில் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு புதுடெல்லியிலிருந்து எங்களுக்கு வந்த சுற்றறிக்கையின்படி யூத் அவுட்ரீச் இனிஷியேட்டிவ் என்ற செயல்பாட்டை நாங்கள் கல்லூரிகளுக்கு சென்று எஸ்ஏ காம்படிஷன், கட்டுரை போட்டி, எக்ஸ்டெம்போர் அண்ட் குவிஸ் வினாடி வினாவில் கிட்டத்தட்ட 59 அணிகள் குவார்ட்டர் ஃபைனலுக்காக வந்தார்கள். அதில் 10 அணிகளை நாங்கள் செமிஃபைனல்ஸ்க்காக தேர்ந்தெடுத்தோம். 5 அணிகள் ஃபைனல்ஸில் வந்தார்கள். கடுமையான போட்டியில் முதல் 3 பரிசுகளை பெற்றார்கள். எக்ஸ்டெம்போர் காம்படிஷன் என்று எடுக்கும் பொழுது அதில் 50 மாணவர்கள் குவார்ட்டர் ஃபைனலுக்கும் 10 மாணவர்களை நாங்கள் அரையிறுதிக்கும் 5 மாணவர்களை ஃபைனலுக்குமாக நாங்கள் தேர்வு செய்தோம். இந்த பேச்சு போட்டியில் கலந்து கொண்ட அத்தனை பேரையும் யூத் காம்பியர்ஸாக நாங்கள் செலக்ட் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு கட்டளை வந்திருக்கிறது. ஸோ அத்தனை பேரும் வானொலியில் இளைஞர் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஆக இந்த நிலையில் இன்னும் அதிகமாக பேசாமல் அவர்களுக்கான பரிசுகளை வழங்க வந்திருக்கும் மேதகு ஆளுநர் அவர்களின் பேச்சுக்காக நானும் காத்து கொண்டு இருக்கிறேன். அவர்களின் உரை உங்களை ஊக்கப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். அவர்களின் வரவு வானொலிக்கு ஒரு பெரிய மைல்கல். இதை நாங்கள் வானொலியின் வரலாற்றில் நாங்கள் இதை பதிவு செய்து கொள்வோம். மிகவும் நன்றி ஐயா. மாண்புமிகு புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நாம் இன்று ஆகாஷ்வாணியின் ஆண்டு விழாவை மட்டுமல்ல, இந்திய நாட்டின் தகவல் தொடர்பு வரலாற்றின் ஒரு மகத்தான அத்தியாயத்தை பெருமையோடு கொண்டாடுகிறோம். கடந்த 90 ஆண்டுகளாக இந்திய மக்களின் குரலாக, சமுதாய மாற்றத்தின் கருவியாக, நம்முடைய தேசிய ஒற்றுமைக்கு பாலமாக, கல்வி கலாச்சாரத்தின் தூதாக ஆகாஷ்வாணி இருந்தது என்பதை மகிழ்ச்சியோடு பெருமையோடு நினைத்து பார்க்கிறோம். ஆகாஷ்வாணி இந்திய மக்களின் வாழ்க்கையோடு ஒன்றாக கலந்த ஒரு ஊடகம். நகரங்கள் முதல் கிராமங்கள் வரை, மலைப்பகுதிகளில் முதல் தீவுகள் வரை, படித்தவர்கள் முதல் படிப்பறிப்பு இல்லாதவர்களை வரையும் அனைவரையும் சமமாக சென்றடைந்த ஒரு தகவல் ஊடகம் இருக்கிறது என்றால் அது ஆகாஷ்வாணி தான். ஆல் இண்டியா ரேடியோவுக்கு எனக்கும் இருக்கும் தனிப்பட்ட உறவு பற்றி இங்கு சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். 1953 நான் பிறந்தேன். ஊட்டி பக்கத்தில் கூடலூர் என்ற கிராமத்தில். அப்போது என் அப்பா ஒரு மர்ஃபி ரேடியோ வச்சுருந்தார். அப்போல்லாம் ரேடியோ வைக்கிறதுனா ரொம்ப ரேராக இருக்கும். ஒரு மர்ஃபி ரேடியோ வச்சுருந்தார். தினமும் அவர் அதில் நியூஸ் கேட்பது அவருடைய வழக்கம். இப்போ ஒரு நாளைக்கு அந்த நியூஸில் ஒரு பேர் வந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஒரு நீதிபதியாக இருந்தவர் வடநாட்டில். அதுக்கப்புறம் கவர்னரை கூட பணியாற்றினார் என்று நான் நினைக்கிறேன். டாக்டர் கைலாஷ்நாத் கட்ஜு. அந்த செய்தி கேட்ட உடனே, அதை கேட்ட பிறகுதான் என்னுடைய அப்பா அந்த பெயரை எனக்கு வைத்தார். தமிழ்நாட்டிலோ கேரளாவிலோ இப்படி ஒரு பெயர் கைலாஷ்நாதன் வைக்கும் பழக்கமில்லை. பலர் என்னிடம் ஆச்சரியமாக கேட்டிருக்கிறார்கள். எனக்கு திருமணம் ஆன புதிதில் என்னோட மனைவி கூட அதை பற்றி கேட்டிருந்தார். இந்த பெயர் எப்படி உங்களுக்கு வைத்தார்கள் என்று. நான் சொல்ல என்னவென்றால், எனக்கு கைலாஷ்நாதன் என்று பெயர் வைத்தது ஆல் இண்டியா ரேடியோ. ஏன் சொல்லுகின்றால், திஸ் ஷோஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப்
All India Radio in 1950s and 60s in the life of every citizen of this country. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது அவர். இரண்டாவது 1960 ரேடியோ ட்ராமா என்ற ஒரு நிகழ்ச்சி ரொம்ப பிரபலமாக இருந்தது. அப்போ எனக்கு ஒரு 10 வயசு தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இரவு 9 முதல் 9:30 வரைக்கும் ஒளிபரப்பாகும். அப்போது என்னுடைய பெரியம்மா மகள் மிகவும் திறமைசாலியாக, ஷி வாஸ் அன் ஆர்டிஸ்ட், அமெச்சர் ஆர்டிஸ்ட், கல்லூரியில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் அந்த ரேடியோ ட்ராமாவில் பங்கேற்பார். அதை கேட்பதற்காக நானும் என்னுடைய பெரியம்மாவும் 1 கிலோமீட்டர் தூரம், ராத்திரி 9 மணிக்கு, எனக்கு ஃப்ரைடே ஒரு சாட்டர்டே போட்டிருக்கு, தூரம் வரை நடந்து சென்று அதை கேட்போம். ஆல் இண்டியா ரேடியோ பகுதி நேர அமெச்சர் ஆர்டிஸ்டுகளை எந்த அளவிற்கு உற்சாகப்படுத்துகிறது, ஊக்கப்படுத்துகிறது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஐ எம் வெரி ஹாப்பி டு லேர்ன் the All India Radio is still continuing the radio drama even now. Very happy. அதேபோல் முன்பெல்லாம் கிரிக்கெட்டில் டெஸ்ட் மேட்ச் மட்டும்தான் நடக்கும். இப்போது போல் ஐபிஎல் ஒன் டே மேட்ச், ஐபிஎல் 2020 இதெல்லாம் கிடையாது. அந்த டெஸ்ட் மேட்சை கேட்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி ஆல் இண்டியா ரேடியோ மட்டும்தான். அதில் கமெண்ட்ரி சொல்லும் கமெண்டேட்டர்ஸ் நமக்கு முக்கியமாக தெரிந்தார்கள். They were our heroes, the commentators. அதிக டெஸ்ட் மேட்சும் ரேடியோ வழிக தான் நான் கேட்டிருக்கிறேன். இந்த 3 இன்சிடெண்ட்டை ஆல் இண்டியா ரேடியோட நான் என்னோடய வாழ்க்கையில் லிங்கப் பண்ணியிருக்கேன். 1936 ஆல் இண்டியா ரேடியோ என்ற பெயரில் தொடங்கப்பட்ட ஆகாஷ்வாணி இன்றும் இந்திய மக்களின் இதயத்தில் இடம் பிடித்து இருக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் தகவல் தொடர்பு வசதிகள் மிகவும் குறைவாக இருந்த போதும் நாட்டின் பல்வேறு பகுதிகளை இணைத்து ஒரே சக்தியாக வானொலி இருந்தது. சொல்லப்போனால் சுதந்திர இந்தியாவின் தொடக்கம் முதல் இன்று வரை நாட்டின் முக்கியமான ஒவ்வொரு நிகழ்விற்கும் வானொலி சாட்சியாக இருந்திருக்கிறது. எனக்கு இப்போ கூட அவருக்கு ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேரு இருந்த பிறகு அவரது ஃபியூனரல் ப்ரொசஷன், அப்போல்லாம் அந்த ஆல் இண்டியா ரேடியோ வந்து யூஸ் டு ஹேவ் அ ரன்னிங் கமெண்ட்ரி ஆன் த ஃபியூனரல் ப்ரொசஷன் ஆஃப் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. வானொலி என்பது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் மட்டுமல்ல, அது இந்தியாவின் பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாத்து வந்த ஒரு பெரும் கலாச்சார நிறுவனம். இந்தியாவில் பல மொழிகள், பல மரபுகள், பல கலை வடிவங்கள் இருக்கின்றன. அனைத்தையும் மக்களிடம் கொண்டு சென்று ஆகாஷ்வாணி இசை, கவியரங்கம், நேர்காணல் என்ற பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வந்து சென்றது இந்த ஆகாஷ்வாணி. இதற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மேடையாக வானொலி இருந்தது. டெலிவிஷன் வந்தபோது வானொலியின் முக்கியத்துவம் குறையும் என்று பலர் நினைத்தார்கள். பின்னர் இன்டர்நெட் வந்தது, சோஷியல் மீடியா வந்தது, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கூட வந்தது. இருந்த போதிலும் வானொலி தனது தனித்துவத்தை இன்றும் இழக்கவில்லை. ஏனென்றால் வானொலி மக்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், மின்சாரமோ இன்டர்நெட் வசதியோ இல்லாவிட்டாலும் வானொலி மக்களுக்கு தகவல்களை தரும் ஊடகமாக இருக்கிறது என்பது தான். நண்பர்களே, இந்த வானொலிக்கு புதிய ஒரு உயிரூட்டிய ஒரு முக்கிய நிகழ்வை நான் குறிப்பிட்ட விரும்புகிறேன். அது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்த மனதில் குரல், மன் கி பாத் நிகழ்ச்சி தான். வானொலியின் சக்தியை மீண்டும் மக்களிடம் கொண்டு சென்ற ஒரு மகத்தான நிகழ்வு அது. ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பு ஆகும் இந்த நிகழ்ச்சியில் நாட்டின் வெவ்வேறு பகுதியில் சாதனை படைத்தவர்கள், சுற்றுச்சூழல், தூய்மை ஆர்வலர்கள் கதை பகிரப்பட்டது. பெண்கள் முன்னேற்றம், இளைஞர்களின் முயற்சி, கைவினைகள் மேம்பாடு, சமூக பொறுப்பு போன்ற பல்வேறு தலைப்பில் பாரத பிரதமர் மக்களிடம் நேரடியாக உரையாடும் ஒரு மேடையாக இது உருவானது. இதன் மூலம் ஒன்றை நாம் புரிந்து கொள்ளலாம். வானொலி இன்னும் மக்களின் மனங்களை தொடக்கூடிய சக்தி வாய்ந்த ஊடகமாக இருக்கிறது என்பதுதான். இந்தியாவில் ஒவ்வொரு மூலையிலும் வாழும் மக்களோடு நேரடியாக உணர்வுபூர்வகமாக தொடர்பை ஏற்படுத்துவதில் வானொலி இன்னும் உயிரோட்டமாக செயல்பட முடியும் என்பதை இந்த உலகிற்கு அது எடுத்து காட்டியது. இன்றைய தலைமுறை ஊடகங்களை பயன்படுத்தும் போது விமர்சன சிந்தனையோட பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும்.
உண்மை எது பொய் எது என்பதை பிரித்து பார்க்கும் அறிவை திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு வானொலி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் உதவும். ஆகாஷ்வாணி 90வது ஆண்டுகள் நிறைவு செய்யும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் முன்னாள் மற்றும் இன்றைய ஊழியர்கள், அதிகாரிகள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். உங்களோட அர்ப்பணிப்பும் உழைப்பும் தான் இந்த மாபெரும் வெற்றி பயணத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது. 90 ஆண்டுகள் இந்தியாவின் குரலாக ஒழித்த ஆகாஷ்வாணி வருங்காலத்தில் நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் முக்கிய பங்கேற்கும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்தியாவின் ஒற்றுமை, ஜனநாயகம், கலாச்சாரம், முன்னேற்றம் ஆகியவற்றின் குரலாக ஆகாஷ்வாணி தொடர்ந்து ஒலிக்கட்டும். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு மயிலாடுதுறை தா. செந்தில்குமார் அவர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு நன்றி உரையாற்றினார். இந்த ஆகாஷ்வாணி 90 இதை யூத் அவுட்ரீச் இனிஷியேட்டிவ் இதை பண்ணணும் அப்படின்னு நமக்கு கட்டளையிட்டுச்சு. அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம ரொம்ப சிறப்பாக செஞ்சோம். ஜூன் 8ஆம் தேதி நம்ம 90வது அகவையை நம்ம வானொலி நிறைவு செய்யுது. அந்த விதத்தில் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்குது. ஏன்னா 90 வருடமும் நம்ம மக்களோடையே பயணிக்கிறோம். தேசத்தின் குரலாக நாம் இருக்கிறோம். அந்த விதத்தில் முதல்ல நம்மளுடைய துணைநிலை ஆளுநருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அடுத்ததாக நம்மளுடைய இந்த கல்லூரியுடைய முதல்வர், அவர் ஒரு வானொலி பிரியர். அவர் ரொம்ப ஆர்வம் காட்டி இப்போ இந்த இடத்த நமக்கு அளித்து, அது மட்டும் இல்லாமல் அவங்க கல்லூரியை இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெற வச்சு, அது மட்டும் இல்லாமல் எல்லா விதத்துலையும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவர். அவருக்கு என்னுடைய வானொலி நிலையத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் வானொலியோடைய நிர்வாக தலைவர், அப்புறம் பொறியியல் பிரிவு தலைவர் ரவி மாரியப்பன் சார், அவர் எல்லா விதத்துலையும் எங்களுக்கு ஒத்துழைப்பு. இரவில் ஒரு 8 மணிக்கு போனீங்கன்னா கூட அவர் சீட்டில் உட்காந்துருப்பார். இது மாதிரிலாம் பணி செய்கிறவங்கள நம்ம பார்க்குறதே அரிது. அந்தளவுக்கு வானொலி நிலையம் அப்புறம் தொலைக்காட்சி நிலையம் 2 நிலையத்துக்கும் அவர் தலைவராக இருந்து மிகப்பெரிய சேவையை செஞ்சிட்ருக்காரு. அவருடைய ஒத்துழைப்பும் இதில் ரொம்ப இருந்துச்சு. அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நிகழ்ச்சி அமைப்பாளர் எலிசபெத் அவங்க தான் இதுக்கு முழு காரணம். ஏன்னா ஒரு 90% அவங்களுடைய உழைப்பு தான். அதனால் அவங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அவங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக சீனிவாச முருகன் அவர் இருந்தார். இந்த ஃபோட்டோலாம் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய காலேஜில் அவருடைய இது இருந்தது. அவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. 25 கல்லூரிகள் கலந்துக்கிட்டாங்க. அதாவது சும்மா நம்ம பாண்டிச்சேரி மட்டும் இல்லை, கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை, பல்வேறு பகுதிகள். அந்த கல்லூரியை சேர்ந்த முதல்வர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இது போக நிலையத்தில் எவ்வளவோ பகுதி நேர ஊழியர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா அவங்களாம் நிறைய இதுக்கு சேவை செஞ்சாங்க. அப்புறம் பொறியியல் பிரிவில் ஏஇயாக இருக்கக்கூடிய ஜெயந்தி மேடம், அவங்களுடைய டீம், அவங்கெல்லாம் ரொம்ப ஒத்துழைப்பு. அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. 91வது ஆண்டுலேயும் அடி எடுத்து வைக்க போகிறோம். அது எங்கே போய் நிற்கும்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது 1000 ஆனாலும் நிற்காது, போயிட்டே இருக்கும் வானொலியோட சேவை. ஏன்னா வானொலி நேரத்தை திங்காத ஒரு ஊடகம். ஏன்னா மற்ற ஊடகங்கள் நம்ம அதுக்குன்னு தனியாக நேரத்தை ஒதுக்கணும். வானொலி அப்படி இல்லை. நம்ம எந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் வானொலியும் கேட்டுகிட்டே இருக்கலாம். அதனால் அதில் கல்வி நிகழ்ச்சி, குழந்தைகள் நிகழ்ச்சி, மகளிர் நிகழ்ச்சி, இளையோர் நிகழ்ச்சி, விவசாய நிகழ்ச்சி, உழைப்பவர் அரங்கம், முதியோருக்கான நிகழ்ச்சி, எல்லா செக்ஷன் ஆஃப் டார்கெட் எல்லாருக்கும் நிகழ்ச்சிகள் இருக்குது. அதனால் இந்த வானொலி இந்த மாதிரியான ஒரு சேவை எந்த நிறுவனமும் செய்யலை. அதனால் இந்த வானொலியோடைய சேவை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு சிறப்பு விருந்தினர் அவர்கள் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார்.